அனைத்து விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கிறோம். சாருடைய முகவரி எந்த ஊர் அப்படின்னு சொல்லி சார்கிட்ட கேட்டுருக்கோம். சார் வணக்கம் சார். வணக்கம். என் பேர் அன்பழகன். திருப்பூர் மாவட்டம் அவினாசி வட்டம் மங்கரசூளையுடைய கிராமம். ஓகே சார். நாங்க செவ்வாழை போட்டிருக்குங்க. ஓகே சார். எவ்வளவு வாழை போட்டிருக்கு சார்? இதுல 1000 வாழை இருக்குங்க. ஓகே சார். இப்போ டாக்டர் சாயில்ங்கிறது எவ்வளவு மாசத்துல இருந்து பயன்படுத்த ஆரம்பிச்சீங்க? டாக்டர் சாயில் பாத்தீங்கன்னா 3 மாச கண்ணுல இருந்து ஆரம்பிச்சோம். 3 மாச கண்ணுல இருந்து பயன்படுத்திட்டு வரேன். இப்போ சார் நம்ம செவ்வாழை விவசாயத்துல இப்ப எடுத்துட்டோம்னா சருகு நோய்ங்கிறது ஒரு மிகப்பெரிய பாதிப்பா இருக்கு. ஆமாங்க. இல்லைங்களா? இப்போ நம்ம டாக்டர் சாயில் தொடர்ந்து 3 மாசத்துல இருந்து இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. காயெல்லாம் ஈனியாச்சு கிட்டத்தட்ட இன்னொரு 1.5 மாசத்துல வெட்டாகிற நிலைமையில் இருக்குது இல்லைங்களா? இப்போ நம்ம சருகு நோய்க்காக ஏதாவது மருந்து ஸ்ப்ரே பண்ணணுமா? இல்லைங்க, இது வரைக்கும் நான் கொடுக்கல. டாக்டர் சாயில் தவிர மற்ற எதுவுமே நான் பயன்படுத்தல. ஹுப்ளியில ஒரு நம்ம விவசாய நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு. ஓகே ஓகே. அவர் இந்த டாக்டர் சாயில் பயன்படுத்திட்டு இருந்தாரு. ஓகே. 10 வருஷம் கழிச்சு அவரை கான்டாக்ட் பண்ணி இந்த மருந்தை இங்க வாங்கி ஆபீஸ் எங்க இருக்குன்னு கேட்டு பெங்களூர்ல இருந்து சக்திக்கு சக்தியில இருந்து உங்களை பார்த்து அதுக்கப்புறம் இந்த மருந்து வாங்கி 3 மாச கண்ணுல இருந்து விட்டுருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் என்னன்னா அந்த நோய் தாக்குதல்ங்கிறது எந்த ஒரு சிம்டம்ஸும் இல்லைங்க இதுல. இல்ல ஓகே, நல்லா இருக்குங்க. ஓகே சார். இப்போ நம்ம தார் பாத்தீங்கன்னா சார் ஃபர்ஸ்ட்ல இருந்து வீடியோல போட்டுருக்கோம். நம்ம செவ்வாழை தாரு அந்த காம்பு எவ்வளவு உருட்டு வந்திருக்கு சொல்றீங்களா? அது பாத்தீங்கன்னா நல்லா தள்ளிதான் கீழே இறங்கி இருக்கு. இதுக்கு முன்னாடி வாழையில போட்டது பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வரல. இப்ப இதை பயன்படுத்தினதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா குணம் ரொம்ப தள்ளி கீழே காய் இறங்கி ஈனி இருக்கு. காம்போட உருட்டுமே பாத்தீங்கன்னா நல்ல உருட்டு வந்திருக்கு. சீப் டு சீப் கேப்பும் நல்லா இருக்குங்க. காயும் நல்லா வருது. ஓகே ஓகே சார். சைனிங் எப்படி இருக்கு? கலர் எப்படி இருக்கு? சைனிங் நல்லா இருக்கு, கலரும் நல்லா இருக்கு. ஓகே ஓகே சார். இப்போ சார் இது நம்ம டாக்டர் சாயில் பயன்படுத்தினா டாக்டர் சாயிலோட பயன்பாடு வேர் முடிச்சு வேரலுகள் இந்த சருகு நோய்க்கு அல்லாம விவசாயிக்கு பலன் கொடுக்கக்கூடிய அந்த தாருல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்குதா? பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்க இல்லைங்களா? ஏன்னா எல்லாமே நோய் சரியாயிருச்சு, வேர் முடிச்சு சரியாயிருச்சு, வேரல்கள் சரியாயிருச்சு, கிழங்குகள் சரியாயிருச்சு, சருகு நோயுமே சரியாயிருச்சு. ஆனாலுமே ப்ரொடக்ஷன் வீக் ஆயிருச்சுன்னா வீக் ஆகலைங்க. இதுல இல்ல வீக் ஆயிருச்சுன்னா இத்தனை நாள் பண்ண வேலை வேஸ்டா போயிரு. டாக்டர் சாயில் கொடுக்கும்போது வேர் முடிச்சு வேரல்கள் வரல மற்றும் அந்த சருகு நோய்ங்கிறதுமே கண்ட்ரோல் இருக்கு. தாருங்கிறது நல்லா தள்ளி ஈனி இருக்குது. சீப் டு சீப் கேப்ங்கிறது வந்திருக்குது. காயோட கலரு நல்லா இருக்குது இல்லைங்களா? ஏன்னா இது பாத்தீங்கன்னா சருகு கட்டி இருந்தீங்கன்னா இன்னும் நல்லா கலர் வரும்பாங்க. ஆனா நாங்க சருகே கட்டாம இந்த கலர் கொண்டு வந்திருக்கோம். சூப்பர் சூப்பர். அது எதுலன்னு கேட்டீங்கன்னா இந்த டாக்டர் சாயில்ல தான். கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா எனக்கு இதுல ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பார்த்ததுனால இன்னைக்கு நான் பயன்படுகிறேன். ஏன்னா போன வருஷம் லாஸ் ஆயிருக்கிறேன். இந்த வருஷம் எனக்கு இது பரவாயில்ல. 99% எனக்கு பரவாயில்ல. இல்ல அப்படின்னா ரசாயன உரத்தை நம்பியே போயிருந்தேன்னா இன்னைக்கு 100% லாஸ்ல தான் இருந்திருப்பேன். கண்டிப்பா கண்டிப்பா. கடன்காரன் தான் ஆகணுமே தவிர இதுல எனக்கு ஒரு ப்ராஃபிட் வந்திருக்காது. ஓகே சார்.